Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நீர்க்குமிழி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீர்க்குமிழி 2024ல தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவி 2020ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன மாய கண்ணாடி மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவி பாத்தீங்கன்னா ப்ளூ வேல் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தான் பயங்கரமா எடுத்திருக்காங்க. அந்த கேம் ரிலீஸ் ஆகி நிறைய பேரோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை வச்சு எவ்வளவு பேர் படமாவும் வெப் சீரிஸாவும் நரேட் பண்ணி எடுத்திருந்தாலும், ஹாலிவுட் லெவல்ல ஒரு படத்தையே காமிச்சிருந்தாலும் அதை அப்படியே உருட்டி பரட்டி எடுத்திருக்காங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு நெருக்கமான ஒரு பர்சன் அவர் ஏன் கொலை பண்ண போறாரு, அந்த பர்சன் வந்து பர்டிகுலரா அந்த ப்ளூ வேல் கேம் விளையாண்டு அந்த சேலஞ்சை பண்ண முடியாம சூசைட் பண்ணி டேட்டோ போட்டு இறந்து போறாரு. அதே மாதிரி மர்மமான முறையில ஏகப்பட்ட பேர் டேட்டோ போட்டு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அந்த கேஸ் எல்லாத்தையும் நம்ம கதையோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா, அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. யூடியூப்ல தமிழ் டிவிஷன்ஸோட இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. சொசைட்டிக்கு சோசியல் மெசேஜ் சொல்றேன்னு சொல்லி சோசியல் மீடியாவை பொழந்து கட்டி நிறைய விஷயத்தை ஓப்பன் பண்ணி பேசியிருந்தது நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி மூவில நோட்டபிள் அண்ட் ஹைலைட் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. தமிழ் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரொம்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு கண்டென்ட் உள்ள டிராமா தான் ப்ராப்பரா எடுத்து நரேட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவாவும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் எடுக்காம விட்டுட்டாங்க. கிளைமேக்ஸ் கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாமே பயங்கர வீக்கா இருந்துச்சு, ரொம்ப அவுடேட்டடா இருந்துச்சு. ஹாலிவுட் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து உருட்டி படுத்தி இருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு நரேஷன் இல்லை. எமோஷன்ஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. டெக்னிக்கலாவும் ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாமே ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. மூவில இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சஸ் அண்ட் டாஸ்க் எதுவுமே இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. அதை தாண்டி ஓவர் பில்டப் பண்ணி ரொம்ப டிராமட்டிக்கா எடுத்து வச்சிட்டாங்க. பிரெடிக்டபிளா சிம்பிளா தான் இருக்கு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. யூடியூப்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. நீர்க்குமிழி மூவிக்கு நம்ம தரப்புக்கு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்காக டாடா பை, see you and love you all.